வாட்ஸ் அப் மாமே, வெல்கம் பேக் டு த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் மணாலி vlog. ஏன்னா கதைனாக்கா நைட் அந்த மாதிரி குளிர் கைஸ். இங்கே ஒரே ஒரு பேஜார் என்னன்னாக்கா அப்பப்போ கரண்ட் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், ஹீட்ரு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கம்பளி நானும் தூங்குறது அந்த குளிரில். அப்பா 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 என்னன்னா இது குளிரே கத்தாக்காளி ஆடுதுன்னு ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். அது இன்னும் சைக்கு. அதில் கூட பார்த்தீங்களா ஃப்ளெக்ஸிங்கு. ஆமாம், தேவை நம்ம பாடி பில்டர் பண்ணி தாகணும் இல்லையா கைஸ். நம்மளுக்கு எங்கே போனாலும் போசிங் மேண்ட்ரேட்ரி இல்லையா. சரி, ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் குஷி, ஒரு பக்கம் பேஜார் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னாக்கா ஹெவி ஸ்னோ ஆகிறதுக்குள்ளே நம்ம அங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு பேஜார்லேயே ரூமுங்கெல்லாம் பார்த்துட்டு எங்கே பாருங்கள், இதுதான் நான் தங்கின காட்டேஜ். அந்த ரூமுக்கு ஒரு பாய், அந்த பையாவுக்கு ஒரு ஃப்ளையிங் உமாவை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு வந்துட்டு, ஏன்னாக்கா சாப்பாடுக்கோ ஸ்டேக்கோ அவ்வளோ கம்மியாக சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மல்லிகை பாருங்களேன், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருந்துச்சு. இந்த ஹாலிவுட்லலாம் நம்ம பார்த்து இந்த டைம் வந்தாலே, இந்த ஸ்னோ பார்த்தாலே நம்மளுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஞாபகத்தான் வந்துடுது. சரியான வைப் கைஸ், சத்தியமாக. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கற்றுக்கின ஒரே விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஊர்னாக்கிட்ட கைஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னாக்கா இந்த கேபு இவங்கெல்லாம் நம்மளை பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. நான் கேபில் வந்திருந்தேனாக்கா இந்த வியூவெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன் திருப்பியோ. பஸ்ஸில் வந்திருந்தாலே பாருங்களேன் என்ன மாதிரி வியூ அண்ட் சீப் கூட கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம்னாக்கா, ஒண்டியாக ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயத்த கற்றுக்குவீங்க சத்தியமாக. நான் அவ்வளோ விஷயத்த கற்றுக்குன்னு சைக்கே ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் புக் பண்ணிட்டு இருந்தோம். சரி, சண்டிகருக்கு வந்துட்டு அங்கேருந்து பஞ்சாபில் நிற்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக சாப்பிட்டு ஒரே குஷி நம்ம ஊருக்கு வரோமேன்னு சொல்லிட்டு. சத்தியமாக கைஸ், எங்கே தான் போனாலும் திருப்பி நம்ம ஊருக்கு வரோம்னாக்கா அது ஒரு குஷி இல்லையா. இங்கே வந்திருந்தோன்னே நான் இந்த பெங்களூர் வெதரும் சரி, அந்த காற்று நம்ம மேலே உழுவும் போது ஐயோ அந்த ஃபீலிங்ஸ் எங்குமே கிடைக்காது கைஸ். எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நாள் கிரேவிங் பண்ணேன் இந்த கறி சேமியாக்கு தான். வந்திருந்தோன்னே அத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் மம்மிடே மணாலியிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன் நாங்கள், வேறு என்ன பேஸ்ட்டு, அங்கே குத்த ப்ரெஷ்ஷு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட குத்து இது தான் எடுத்துன்னு வந்தேனாக்கா காரி மூஞ்சி மேலே துப்புனாங்க. வெக்கமாக இல்லையாடான்ட்டு என்ன பண்ணுறது, பேஜார்லேயே எங்கள் மம்மி போட்ட கறி சோறை சாப்பிட்டு இந்த vlog முடிச்சுட்டு நான் ஃபிட்னஸ் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு லைக் ஒரு ஃபாலோ